வச்சு சிம்பிளாக ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வதக்கிட்டு ஒரு 200 கோஸ் இருக்கும். ஒரே ஒரு கேரட்டு இதை இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கோஸ் வந்து எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ துருவுற கட்டை இருந்தாலும் அதில் துருவி எடுத்துக்குங்க. இதுமாரி நல்லா நான் கையிலே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இது எண்ணெய் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் லேசாக தான் தண்ணி அப்படி தெளித்த மாதிரி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அப்படியே மூடி வச்சு விடாது. அடிக்கடி திறந்து கிண்டி விடுங்க. அதான் மேலே இருக்கிற காயெல்லாம் நல்லா வேகும். கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இது 1 நிமிஷம் அப்படியே தேங்காயோட கிளறி விட்டு அப்புறமா இறக்கிடலாம். ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இது வத்த குழம்பு புளிக்குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.